இப்ப முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து பரபரப்பான பல தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள நமது செய்தியாளர்கள் மற்றும் ஏவிபி குழுமத்தை சேர்ந்த பல மூத்த செய்தி ஆசிரியர்கள் ஆகியோருடன் பேசிய பொழுதும், அதே போன்று பாஜக தலைமையகத்தில் உள்ள சில முக்கிய தலைவர்களுடன் நாம் பேசிய போதும் பல முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தற்போது ஆட்சி அமைக்கப் போவது யார் என்று பார்த்தால், தற்போதைய நிலையிலே 297 இடங்கள் பெற்று பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்று அழைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 297 இடங்களை கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி யாருமே எதிர்பாராத வகையிலே, என்றால் எக்ஸிட் போல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே இந்தியா கூட்டணி இவ்வளவு இடங்களை பெறும் என யாருமே கணிக்கவில்லை. ஆனால் எதிர்பார்த்தவர்களிடம் மிக சிறப்பாக இந்தியா கூட்டணி செயல்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே 97 இடங்கள், தற்போது வரை கிடைத்த தகவல் 97 இடங்களிலே முன்னிலை வைக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் காங்கிரசும் கிட்டத்தட்ட இதுல இந்த கட்சியில என்றால் தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு இல்லை. எனவே பிஜேபியை பொறுத்தவரை 244 இடங்கள் தான் பிஜேபி வாங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 30 இடங்கள் தேவைப்படுகின்றன. 28 இடங்கள் 30 இடங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு மற்ற கட்சிகளின் தயவு மிக மிக அவசியமாகிறது. அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடின் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை 16 இடங்கள் பெற்றிருக்கிறது. அதே போன்று நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 14 இடங்கள். இந்த 30 இடங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த 30 இடங்களை அவருக்கு வேண்டும் என்றால் அவருடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு தற்போது அவருடைய முன்னணி கட்சி நிர்வாகிகள் மூலமாக செய்தியாளரிடம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என கூறியிருக்கிறார். என்றால் தற்போதே பேரம் தொடங்கிவிட்டது, எங்களுக்கு முக்கியமான அமைச்சரவை தேவை என்ற பேரத்தை சந்திரபாபு நாயுடு தொடங்கி இருப்பதாக நமக்கு உறுதியான தகவல்கள் கொடுத்திருக்கின்றன. அப்படி இருந்தால் நாங்கள் ஆட்சியில் நாங்கள் பங்கேற்போம் என்ற வகையில, கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போம் என்ற வகையில கூறியிருக்கிறார்கள். ஆனால் பாஜக இந்த முறை கடந்த முறை போல தனி பெரும்பான்மை பெறக்கூடிய தனிப்பட்ட கட்சியாக 300 இடங்களுக்கு மேல் பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு பெற முடியவில்லை என்பது பாஜகவுக்கு கிடைத்த எதிர்பாராத தோல்வி என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து பாஜக தலைமையகத்திலேயே பலரும் அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக குறைவான இடங்கள் தான் வந்திருக்கின்றன. எனவே அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இன்று இரவு அல்லது நாளை காலை பாஜக முக்கிய தலைவர்கள் கூட்டம், எம்பிக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட்டம் நாளை காலை அல்லது நாளை மாலை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கு முன்னால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அமித்ஷா, பிரதமர் மோடி போன்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பேசுவதற்கான வாய்ப்பு இன்று இரவோ அல்லது நாளை காலையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு எந்த கட்சிக்கு எந்த அமைச்சரவை கொடுப்பது, ஆட்சி அமைப்பது குறித்த மிக முக்கியமான ஆலோசனைகள் செய்யப்பட இருக்கின்றன. இன்னும் ஓரிரு தினங்களுக்கு, அதாவது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே, இந்த வாரத்தின் முடிவதற்குள்ளாகவே ஆட்சியை பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற தகவல் நமக்கு உறுதியாக கிடைத்திருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வார இறுதிக்குள், வரும் சனிக்கிழமைக்குள், இன்று செவ்வாய்க்கிழமை, வியாழன் அல்லது வெள்ளிக்குள்ளாகவே பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்பார். அதே போன்று அவருடன் சில முக்கிய மந்திரிகள் மட்டும், அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை, வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரிந்து வெள்ளிக்கிழமை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற பதவியேற்பு விழா, புதிய அரசின் பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் பாஜக வட்டாரத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன. ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறத்திலே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் மற்றும் சிவநாத் ஷிண்டே மகாராஷ்டிராவில் 7 இடங்களை தற்போது பெற்றிருக்கிறார், அந்த சிவசேனா கட்சியின் ஷிண்டே பிரிவு. எனவே அவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கமாக காங்கிரசும் தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது என்ற தகவலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பாக கர்நாடகத்தின் துணை முதலமைச்சர் சிவகுமாருக்கு நெருக்கமான சகாக்களுடன் பேசிய பொழுது சிவகுமார் மூலமாகவே நமக்கு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக அவருடைய சகாக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சந்திரபாபு நாயுடும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். எங்களுடன் கூட்டணி செய்யுங்க என்றால் இந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு விடிவு கொடுத்து புதிய ஆட்சி அமைப்போம், நீங்கள் எங்களுடன் சேர வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக, இன்னும் சந்திரபாபு நாயுடு செய்தியாளரை சந்தித்து வெளிப்படையாக நாங்கள் தேசிய
ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று கூறவில்லை. ஏற்கனவே அவர்கள் அப்படித்தான் சந்தித்தார்கள் தேர்தலை. ஆனால் இந்த வெற்றிக்கு பிறகு, இந்த அபார வெற்றிக்கு பிறகு என்றால் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஆந்திராவிலே ஒரு சுனாமி போல அவரும் ஜனசக்தியின் பவன் கல்யாணுடைய கட்சியும் சேர்ந்து சுனாமி போல் ஜெகன்மோகன் ரெட்டியை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு, அதே போன்று நிதிஷ்குமார் ஏற்கனவே காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இணைந்து பிறகு அவர் பாஜக பக்கம் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். எனவே அவருடனும் தற்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பீகாரிலே, மற்றொரு பக்கத்திலே மகாராஷ்டிரம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாலும் பேரங்கள் படிய வேண்டும் என்ற வகையிலே அரசியல் திரைமறைவு வேலைகள் பல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போதைய சூழலில் தற்போது உள்ள அந்த நம்பர் கேம் என்பார்களே 272 என்ற நம்பர் கேம், அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகாரப்பூர்வமாக என்டி என்ற பேரிலே போட்டியிட்ட இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது, பாஜக தலைமையிலான இந்த கட்சிகளுக்கு இருப்பதால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்கி இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டொரு நாளிலேயே, இன்று செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையே பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று நிதிஷ்குமார் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இருவருமே தங்களுக்கு மிக முக்கியமான அமைச்சரவை இலாக்காக்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான பேச்சும் தற்போது தொடங்கி இருக்கிறது. விரைவில் இதற்கான முடிவு, அதாவது நான் ஏற்கனவே நாளை காலைக்குள் இதற்கான முடிவு எட்டப்பட்டுவிடும். நாளை மாலையே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு வியாழக்கிழமை, புதன் முடிந்து வியாழக்கிழமை இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை டெல்லி நடைபெற இருக்கும். அதில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிற இந்த என்டிஏ கூட்டத்திலே அதில் முக்கிய முடிவெடுக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து துணை பிரதமர் பதவி கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்துறதாவும் ஒரு தகவல் இருக்கு. அந்த பதவி கொடுக்கிற பட்சத்துல அவர் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அந்த கூட்டணியில தான் இருந்தாரு. பிரதமர் வேட்பாளர் சம்பந்தமா நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருந்திருக்கு. பதவி கொடுக்கிற பட்சத்துல அவர் போக வாய்ப்பு இருக்கா? நான் ஏற்கனவே கூறியது போல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு மிக முக்கியமான அமைச்சரவை இலாக்காக்கள், அதே போன்று நிதிஷ்குமார் அவருக்கு துணை பிரதமர் உள்ளிட்ட சில முக்கிய அமைச்சரவை இலாக்காக்கள், அதே போன்று சிவ்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா 7 இடங்கள் வைத்திருக்க அவருக்கும் ஒரு முக்கிய அமைச்சரவை கொடுக்கப்படும் என்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம், இந்தியா கூட்டணியில் நீங்களும் இணையுங்கள் என்ற பேச்சும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த தகவல்கள் இதுவரும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இவர்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம் என சில முன்னணி கட்சி நிர்வாகிகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதுதான் அவர்களின் நிலைப்பாடு தெரிய வரும். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல், பாஜகவின் தலைமையகத்திலிருந்து டெல்லியில் உள்ள தலைமையகத்தில் கிடைத்த முக்கியமான தகவல், டெல்லி எக்ஸ்க்ளூசிவ் என்று இதை சொல்லலாம். நமக்கு தான் இந்த ஏபிபிக்கு தான் இந்த முதல் தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாஜக தலைமையிலான ஆட்சி வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி, அதே போன்று பவன் கல்யாணின் ஜனசக்தி, அதே போன்று நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகளுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் கொண்ட அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற வகையிலே தற்போது பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை காலை அது இறுதி முடிவெடுக்கப்பட்டு வியாழக்கிழமை அதற்கு முழு வடிவம் கொடுக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை பதவியேற்பு விழா நடைபெறும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் காங்கிரசும் ஒரு பக்கம் தன்னுடைய சதுரங்க காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அரசியல் சதுரங்கம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ, அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இப்ப முன்னிலையில இருக்கிறது முக்கியமா இருக்கு. கூட்டணியில இருக்கேன்னு சொன்னாலும் அவங்க மேற்கு வங்கத்துல தனியா தான் போட்டி போடுறாங்க. அவங்க அங்க நிலவரம் எப்படி இருக்கும்? மேற்கு வங்கத்துல காங்கிரசுக்கும் மம்தாவுக்குமான நிலவரம் எப்படி இருக்கும்? மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள், காங்கிரஸ் கட்சி எதிர்பாராத விதமாக அங்கு ஜெயிக்காது என்ற இடத்தில் கூட ஒரு இடத்திலே காங்கிரஸ் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகவும் எதிர்பார்த்த மாநிலங்கள் ஒன்று மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட 25 இடங்கள் வெல்வோம் என்ற வகையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். எக்ஸிட் போல் என்று அழைக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் எடுத்து காட்டின. ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் வகையிலே வழக்கம் போல் அந்த இரும்பு பெண்மணி, மேற்கு வங்கத்தின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகின்ற மம்தா பானர்ஜி மிக சிறப்பாக தன்னுடைய
அரசியல் ஆளுமை மற்றும் பரப்புரையின் காரணமாக கிட்டத்தட்ட 30 தற்போதைய நிலையிலே 29 இடங்களிலே அவர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அவரது கட்சியினர். எனவே மிகப்பெரிய சக்தியாக அவர் மீண்டும் வரப்போகிறார். 3வது பெரிய கட்சியாக 4வது பெரிய கட்சியாக அவர்கள் தான் இருக்கப் போகிறார்கள். எனவே அந்த வகையில் மம்தா பானர்ஜி தற்போது காங்கிரசுடன் ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறார், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு. எனவே தற்போது அவர் மிக முக்கியமான இடத்தில் கிட்டத்தட்ட 29 இடங்கள் வைத்திருக்கார் பொழுது அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயபிரியா, இந்த சமயத்திலே இந்த இதுவரை நடந்த டாப் 10 சம்பவங்கள், இன்றைய வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற டாப் 10 சம்பவம் குறித்து தற்போது பார்ப்போம். மிக முக்கியமாக முதல் சம்பவம் என்று சொல்ல வேண்டும் என்றால், முதன் முறையாக கேரளத்தில், கேரளம் என்றாலே இடதுசாரிகள் காங்கிரஸ் இவர்கள் தான் அனைவருடைய நினைவுக்கும் வருவார்கள். அந்த இடத்திலே முதன் முறையாக நடிகர் சுரேஷ் கோபியின் மூலமாக திருச்சூரிலே பாஜக சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் சிபிஐ வேட்பாளரை தோற்கடித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரன், முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாகரனின் மகன் முரளிதரன், அவரை தோற்கடித்து சுரேஷ் கோபி முதன்முறையாக பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பினை பெற்று தந்திருக்கிறார் பாஜக தலைவராக. எனவே அந்த வகையில் இன்றைய வாக்கு எண்ணிக்கையில் முதல் சம்பவம், தரமான சம்பவம் என்று பார்க்கும்பொழுது கேரளத்தில் தாமரை முதல் முறையாக மலர்ந்திருக்கிறது. எம்பியாக முதல் முறை ஒரு எம்பியை பெற்றிருக்கிறார்கள். இது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். ஏன்னால் தென்னகத்தில் இந்த சவுத் போக்கஸ் என்ற வகையிலே பாஜக இந்த முறை அதிகமாக களமிறங்கியது. அதில் பல முறை இங்கு வந்து சென்றிருக்கிறார் பிரதமர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் வந்து சென்றார்கள். தற்போது அதற்கான வெற்றியை, முதல் வெற்றியை கேரளத்திலே சுரேஷ் கோபி மூலமாக திருச்சூர் தொகுதியிலே வெற்றி பெற்று சுரேஷ் கோபி எம்பி ஆகியிருக்கிறார். எனவே பாஜக முதல் சம்பவம், இதுதான் முதல் தரமான சம்பவம் இன்றைய ஒட்டுமொத்த பார்வையில். அடுத்த சம்பவம் என்னவென்று பார்ப்போம். இந்த டாப் 10 சம்பவங்களிலே மிக முக்கியமானது முதல் சம்பவம். 2வது சம்பவம், ஜம்மு காஷ்மீரின் டாப் தலைவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது எதிர்பாராத ட்விஸ்ட் என்றுதான் கூற வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் மொத்தமாக 5, ஜம்மு காஷ்மீர் தற்பொழுது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. அங்கு 5 பாராளுமன்ற தொகுதிகள், அதிலே 2 தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற இதில் 2 முக்கிய தலைவர்கள், அதாவது 2 முன்னாள் முதலமைச்சர்கள், ஒருவர் உமர் அப்துல்லா, மற்றொருவர் மெஹபூபா முஃப்தி, இருவருமே தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த இருவரும் நட்சத்திர வேட்பாளர்கள். இதற்கு முன்னால் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை இவர்கள் இருவரும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட 2 முக்கியமான தலைவர்கள். இந்த இருவரும் தோல்வி அடைந்திருப்பது பலருக்கு அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அது மட்டும் ஒரு சுயேட்சை இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இன்றைய டாப் 10 சம்பவங்களில் 2வது இடத்தை பெறுவது ஜம்மு காஷ்மீரின் டாப் தலைவர்களான மெஹபூபா முஃப்தி மற்றும் அதே போன்று உமர் அப்துல்லா, இருவருடைய தோல்வி 2வது முக்கிய சம்பவம். தற்போது 3வது முக்கியமான இந்த டாப் 10 சம்பவங்களில் 3வது பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்பாராத அதிர்ச்சி கொடுத்த உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை 80 இடங்கள் இருக்கிறது மொத்தமாக. இந்த ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்ற பிறகும், அதே போன்று வாரணாசிக்கு பிரதமர் சென்ற போது அவருடைய ரோட் ஷோவில் பங்கேற்ற மக்கள், வாக்காளர்களை எல்லாம் பார்க்கும்போது, அதே போன்று யோகி ஆதித்யநாத்தின் மிகப்பெரிய என்ற பரப்புரைகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என பல கருத்து கணிப்புகள் கூறியிருந்தன. நம்முடைய ஏபிபி எக்ஸிட் போல் கூட 60 முதல் 63 இடங்கள் வரை வெற்றி பெறும் பாஜக என்ற வகையிலே கணித்திருந்தோம். ஆனால் அந்த கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் இணைந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அங்கு தற்போதைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உத்தரப்பிரதேசத்திலே நீங்கள் 80 இடங்களிலே சமாஜ்வாதி கட்சி மற்றும் 34 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்க தற்போதைய நிலையில் காங்கிரஸ் 6 இடங்கள் மற்றும் ஆர்எல்டி ராஷ்டிரிய லோக்தள் 2, லாலுவின் கட்சி 2 இடங்கள் என மொத்தமாக 42 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கு தற்போதைய நிலையில். இது ஒரு மிகப்பெரிய மற்றொரு தரமான சம்பவம் என்பார்களே, அந்த தரமான சம்பவம். ரஜினிகாந்த் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால், பாஜக எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல இப்படி நடக்கும் என. பாஜக 36 இடங்கள் தான் பெற்றிருக்கிறது. 70 இடங்கள் எங்க இருக்கிறது? 36 இடங்கள். கடந்த முறை இல்ல, கடந்த 2 முறையுமே மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்தது உத்தரப்பிரதேசம் தான் பாஜக ஆட்சி பிடிப்பதற்கு. இல்ல, இந்த முறை உத்தரப்பிரதேசம் பின்னடைவை சந்திச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? 2 வகையான காரணங்கள்.
இந்த ராமர் கோவில் கட்டிய விவகாரத்தை அரசியலாக்க செயல்பட்டதை பலர் ஏற்கவில்லை என்பதைதான் இது எடுத்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் வாரணாசியிலே அபார வெற்றியை தற்போது நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் அவர் முதலில் ஒரு கட்டத்திலே பின்னடைவில் இருந்தார் என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக, மிகப்பெரிய பல தலைப்பு செய்தியாக அந்த பின்னடைவு என்ற செய்தி வெளியானவுடன் பங்கு சந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டன. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. அதனால்தான் போட்டிருக்கிறோம் அதிர்ச்சி கொடுத்த உத்தரப்பிரதேசம் என்று. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி இந்த முறை சிந்தாமல் சிதறாமல் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றிருக்கிறது. கடந்த முறை ஒவைசி அங்கு போட்டியிட்ட போது அந்த இஸ்லாமிய வாக்குகள் பிரிந்தன. அகிலேஷ் யாதவ் தனியாக, காங்கிரஸ் தனியாக, ஒவைசி தனியாக பிரிந்தது. அதே போன்று பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி, மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி கடந்த முறை பல வாக்குகள். இந்த முறையும் அவர்கள் மிக முக்கியமான ஸ்பாயில் ஸ்போர்ட் செய்வார்கள். அவர்கள் வாக்குகளை பிரித்து பாஜகவின் வெற்றியை எளிதாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் மிக தெளிவாக சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தங்களுடைய வாக்குகளை உரித்தாக்கி இருக்கிறார்கள், பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு. எனவே சைக்கிள் அங்கு ரெக்க கட்டி பறக்குது என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திலே வருகின்ற ஒரு பாடல் கொண்டுதான் கூற வேண்டும். சைக்கிள் அங்கு மிக சிறப்பாக ஓடிக் கொண்டிருக்கிறது. புல்டோசரை சாய்த்து சைக்கிள் என்றுதான் கூற வேண்டும். எனவே மூன்றாவது தரமான சம்பவம். நான்காவது தரமான சம்பவம் இன்றைய வாக்கு எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது, சந்திரபாபு பவன் கல்யாண் சுனாமியில் காணாமல் போன ஜெகன்மோகன். ஜெகன்மோகன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடன் ஆட்சியை பிடித்தார் கடந்த முறை. பிடித்தது மட்டுமில்லாமல் கடைசி கடந்த ஓராண்டிலே பல கைதுகள் அங்கு அரங்கேறின. சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தது. பல சம்பவங்கள் அரங்கேறின. நடிகை ரோஜா அமைச்சராக இருந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி அமைச்சரவையிலே. அவர் மிக ஆக்ரோஷமாக எல்லாம் சந்திரபாபு நாயுடுவை தாக்கி பேசினார், பவன் கல்யாணை எதிர்த்து போராடினார். இதையெல்லாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறும், இவர்கள் வெற்றி பெறுவார் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு இங்கு மிக அருமையாக சரியாக படித்திருக்கு. இதைதான் எக்ஸிட் போலில் ஏபிபியும் கணித்திருந்தது, மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்று. அது நடந்திருக்கிறது. சந்திரபாபு பவன் கல்யாணுடைய ஜனசக்தி கட்சி மற்றும் சந்திரபாபுவின் தெலுங்கு தேச கட்சி இரண்டும் மிகப்பெரிய சுனாமியாக கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்கள். 130 இடங்களுக்கு மேல் பெற்று அபார வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு மிக அருமையாக அவர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆந்திர பிரதேசத்திலே டிடிபி 16 இடங்கள், பிஜேபி 3 இடங்கள், ஜனசக்தி 2 இடங்கள், ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனுடைய கட்சிக்கு 4 இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது. எனவே பாஜக இங்கு சமயோசிதமாக சாணக்கியத்தனமாக அமைத்த கூட்டணியின் காரணமாக இந்த கூட்டணியின் பலம் பாஜகவுக்கு மத்தியிலே ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது என்றுதான், கேட்டலிஸ்டாக இவர்கள் இருப்பார்கள். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு என்று கூறலாம். இதுதான் நான்காவது தரமான சம்பவம். அடுத்த தரமான சம்பவத்திற்கு செல்வோம். அடுத்த ஐந்தாவது மிக தரமான சம்பவம் என்றால், மேற்கு வங்கத்தின் அசைக்க முடியாத ராணியானார் மம்தா பானர்ஜி. இரும்பு பெண்மணி மம்தா பானர்ஜி என்று கூறுவார்கள். அந்த இரும்பு பெண்மணி இந்த முறை அந்த இரும்பெல்லாம் பித்தளையாக மாறி தேய்ந்து போக போகிறது என்ற வகையிலே மிகப்பெரிய நகையாடல்கள், விமர்சனங்கள் தான் செய்யப்பட்டன. பாஜக அசுர வெற்றியை பெறப் போகிறது. 42 இடங்களிலே 30 இடங்கள் பாஜக வெல்லும், மம்தா 10 இடங்கள் தான் வெல்வார் என்ற வகையெல்லாம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கம் போல் ஒரு முறை இருமுறை அல்ல, கடந்த 3 முறை தேர்தல்களிலும் இது போன்றுதான் மம்தா பானர்ஜி தவிடு பொடியாக்கி இருக்கலாம். அவருடைய எதிர்பார்ப்பு, அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்களை விரட்டி அடித்திருக்கிறார். இந்த முறை தற்போதைய நிலவரத்தின்படி கிட்டத்தட்ட 5 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது 29 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது. பிஜேபி வெறும் 12 இடங்கள் தான். கடந்த முறையை விட இந்த முறை குறைவான இடங்களில் தான் பிஜேபி முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எதிர்பாராத வகையில ஒரு இடத்திலே முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே இதை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி மீண்டும் ஒரு முறை மிக தெளிவாக இந்தியாவிற்கு சொல்லியுள்ள தகவல், மேற்கு வங்கம் மூலமாக தங்கள் இந்திய வாக்காளர்கள் சொல்லும் தகவல், தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி, மேற்கு வங்கத்தின் அசைக்க முடியாத சக்தி என்பதை மம்தா பானர்ஜி மீண்டும் ஒரு முறை செய்திருக்கிறார். எனவே இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வெற்றி என்றால் சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. இது மம்தா பானர்ஜியின் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்க வேண்டும். அடுத்த தரமான சம்பவத்திற்கு நாம் செல்வோம். இந்த டாப் 10 சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா, அடுத்தது ராஜஸ்தானில் திணறிய பாஜக, போனஸ் வெற்றியை பெற்ற காங்கிரஸ். பாஜக என்று பொதுவாக ராஜஸ்தானிலே அண்மையில் நடைபெற்ற அந்த 5 மாநில
சட்டமன்ற தேர்தலின் பொழுது அந்த சட்டப்பேரவையில் ராஜஸ்தான் சட்டப்பேரவை அபார வெற்றி. காங்கிரஸ் துடை தெரியப்பட்டது. அங்கிருந்து காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியே இல்லை என்ற ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் காணாமல் போனது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அபார இமாலய வெற்றியை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 25 இடங்களில் நிச்சயமாக 24 இடங்களில் ஜெயிப்பார்கள் என்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக அங்கு காங்கிரஸ் திடீர் எழுச்சி பெற்று 8 இடங்களிலே தற்போதைய நிலையிலே இந்த 5 மணி நிலவரப்படி 8 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 14 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே காங்கிரஸ்க்கு இது கிடைத்த போனஸ் வெற்றியாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ராஜஸ்தானிலே அடுத்த தரமான சம்பவம் என்னவென்றால், இன்றைய காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையில் அடுத்த தரமான சம்பவம் ஹரியானா, பஞ்சாபிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏமாற்றம், காங்கிரசுக்கு யோகம் என்றுதான் பார்க்க வேண்டும். என்றால் ஹரியானா, பஞ்சாப் என 2 இடத்தையும் பார்த்தால் 23 இடங்கள் இருக்கின்றன. பஞ்சாபிலே 13, ஹரியானாவிலே 10. இது இரண்டிலும் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வராது என்று சோபிக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பஞ்சாபிலே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி 7+3 கிட்டத்தட்ட 10 இடங்களில் அபார வெற்றி பெறும் சூழ்நிலை இருக்கிறது. அதே போன்று ஹரியானாவில் பார்த்தாலும் காங்கிரஸ் 5 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆளுமிடமான அங்கு 5 இடங்கள் தான். விவசாயிகள் பிரச்சனையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அலை வீசியது. அது இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியும் மிக சிறப்பாக அவர்களுக்கு உதவியதால் அவர்கள் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். எனவே ஹரியானா, பஞ்சாபிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது. அடுத்த டாப் 10 அடுத்த தரமான சம்பவம் என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் அடுத்த தரமான சம்பவம் நமது ஆக்ஷன் ஹீரோவான அகிலேஷ் யாதவ் புல்டோசரை விரட்டிய சைக்கிள் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். என்றால் யாருமே எதிர்பார்க்கவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே ராமர் அலையில் மோடி சுனாமியும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார்கள். யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் தான் பதில் சொல்லும், புல்டோசர் பதில் சொல்லும் என பிரதம அமைச்சரே பேசும் அளவுக்கு புல்டோசர் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் அவ்வளவு பெரிய புல்டோசரை வெறும் சைக்கிளை கொண்டு விரட்டி அடித்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ் என்ற தகவல் உண்மையிலேயே இந்த தேர்தல் இன்றைய வாக்கு எண்ணிக்கையிலே மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறியது அகிலேஷ் யாதவ் தான். கிட்டத்தட்ட 36 இடங்களில் வெற்றியை பதிவு செய்யும் வகையில் அவருடைய கட்சியான சமாஜ்வாதி முன்னேறி கொண்டிருக்கிறது. அவருடைய தயவிலே காங்கிரசும் அங்கு கிட்டத்தட்ட 6 இடங்களில் வெற்றி பெறும். அமேதி தொகுதியிலே கடந்த முறை ஸ்மிருதி இரானி மத்திய அமைச்சராக தற்போது இருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தோல்வி அடையும் சூழ்நிலையில் தற்போது இருக்கிறார். எனவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த அகிலேஷ் யாதவ் அங்கு பெற்றிருக்கிறார். அதனால்தான் புல்டோசர் எனும் மிகப்பெரிய ஒரு வாகனத்தை விரட்டி அடித்திருக்கிறது. 2 சக்கர சைக்கிள் என்று பார்க்காத சைக்கிள் என்பதை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த தேர்தலில் ஆக்ஷன் ஹீரோவாக அகிலேஷ் யாதவ் தான் ஜொலித்திருக்கிறார். ஜெயபிரியா, அடுத்த தரமான சம்பவம் என்று பார்த்தோம் என்றால், மத்திய பிரதேசத்தை பாஜக தேசமாக மாற்றிய வாக்காளர்கள். மீண்டும் ஒரு முறை மத்திய பிரதேசம் பாஜகவின் கோட்டை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர், விரைவிலே முன்னாள் முதலமைச்சர், மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் விரைவில் மத்திய அமைச்சராக பதவியேற்க நிச்சயமாக பதவி என்றால் இந்த முறை கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே அபார வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சிவராஜ் சிங் சௌகான். எனவே மத்திய பிரதேசத்திலே 29 இடங்கள், 29 100க்கு 100 பெற்றிருக்கிறது பாஜக. மிகப்பெரிய அபார வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் மத்திய பிரதேசம் பாஜக தேசமாக இந்த முறை வாக்காளர்கள் தெரிவு செய்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் இதுவும் ஒரு தரமான சம்பவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த தரமான சம்பவம் என்று பார்த்தால், மகாராஷ்டிராவில் ஸ்கோர் செய்த இந்தியா கூட்டணி. மகாராஷ்டிரா உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக தான் பார்க்கப்பட்டது. என்றால் கடுமையான போட்டி, 48 இடங்கள். அதாவது மிகப்பெரிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்ததாக அதிக இடங்கள் கொண்ட தொகுதிகள் கொண்ட மாநிலம் என்றால் மகாராஷ்டிரா தான். இங்கு சிவசேனா கட்சி 2ஆக பிறந்து 2 பிரிவுகளாக போட்டியிட்டது. அதே போன்று சரத்பவாரின் கட்சி தேசியவாத காங்கிரஸ் 2ஆக பிரிந்து 2 பிரிவாக போட்டியிட்டது. ஒவ்வொரு பிரிவும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்திலே பாஜகவும் போட்டியிட்டன. இங்கும் நீங்கள் பார்த்துக்கின்ற மகாராஷ்டிராவிலும் எதிர்பார்த்த அளவு அவர்களால் மிகப்பெரிய அளவு சோபிக்க முடியல. பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தார்கள். ஆனால் காங்கிரஸ் இங்கும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 28 இடங்களிலே காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. எனவே மகாராஷ்டிராவில் எதிர்பாராத விதமாக 20 இடங்கள் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு 28 இடங்கள் என
ஸ்கோர் செய்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி என்றுதான் கூற வேண்டும் ஜெயபிரியா. எனவே இந்த தரமான சம்பவங்கள் என்று பார்க்கும்போது இந்த 10 தரமான சம்பவங்களை தான் கூற வேண்டும். இதை தவிர்த்து ஒரு தரமான சம்பவம் என்றால் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு தான் வர வேண்டும். நீங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியிலே 40க்கு 40 என சூளுரைத்து களமிறங்கியது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே. அதை உறுதி செய்யும் வகையில் நாம் தற்போது காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உற்சாக துள்ளல் நடனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில். அந்த வெற்றி தான் 40க்கு 40 என்ற வகையில் தற்போது புதுச்சேரியும் சேர்த்து தமிழ்நாடு புதுச்சேரியிலே அவர்கள் அந்த வெற்றியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். தமிழ்நாட்டுல மொத்த தொகுதிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே முன்னிலையில இருக்கிறதுல என்ன காரணம்? அதிமுக கூட்டணியும் சரி, பாஜக கூட்டணியும் சரி, எந்த தொகுதியிலையுமே இப்ப அவங்க முன்னிலையில இல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் அஇஅதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டதன் காரணமாக அரசுக்கு, அதாவது மாநில அரசுக்கு எதிரான அலை, அதாவது எதிர்ப்பு அலை ஒன்று எப்போதுமே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று கூறுவார்கள். அரசுக்கு எதிரான ஒரு அலை, அந்த அரசுக்கு எதிரான அலை இந்த இருவரும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த வாக்குகள் சிந்தாமல் ஒரு இடத்தில் சென்றிருந்தால் நிச்சயமாக கடுமையான போட்டிக்கு திமுக கூட்டணிக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த வாக்குகள் பிரிந்ததால், இரு கட்சிகளும் பிரித்து கொண்டதால் அது இவர்களுடைய வெற்றியை சுலபமாக்கி இருக்கிறது. பல இடங்களிலே தூத்துக்குடியில் கனிமொழி அசைக்க முடியாத ராணியாக, தூத்துக்குடியின் வளர்ப்பு மகளாக மாறிவிட்டார் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு மிக 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதே போன்று பல தொகுதிகளில் தருமபுரி, விருதுநகர் தவிர்த்து மற்ற இடங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி தமிழகம் புதுச்சேரியிலே மிகப்பெரிய வெற்றி, 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே, குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்திருக்கின்றன. பல இடங்களில் அஇஅதிமுக வேட்பாளருடைய வாக்குகளையும் பாஜக கூட்டணி வேட்பாளர் வாக்குகளையும் சேர்த்து பார்த்தால் திமுகவுக்கு கடுமையான போட்டியாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்து போட்டியிட்டது திமுக கூட்டணிக்கு ஒரு சுலபமான வெற்றியை உரித்தாக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எனவே அந்த வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவருடைய தலைவர்கள், குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவங்க கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருடைய அந்த சிறந்த ஒரு பணியாற்றல் அவர்களுக்கான வெற்றியை கொடுத்திருக்கின்றதான் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு மிக முக்கியமான தகவல் இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக தகவல். இது நிச்சயம் நடக்கும். நாளை காலை அல்லது நாளை பிற்பகலிலே தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக முக்கிய தலைவருடன் சேர்ந்து பேசிவிட்டு திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, அரசாங்கமாக இருந்தால் துணை முதலமைச்சர் பதவி, கட்சியாக இருந்தால் ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 பிரகாசமாக இருக்கிறது என்ற ஒரு பிரத்யேக தகவல், நமக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அதை மு.க. ஸ்டாலின் என்றால் நேற்று அக்கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள். அந்த வகையிலேயே நாளை அவரது பிறந்த நாளை மீண்டும் ஒரு மிக பெரிய கொண்டாடும் வகையில் நடைபெறும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த கூட்டத்திலே இந்த தேர்தல் வெற்றி பரிசினை உதயநிதி ஸ்டாலின் என்றால் திமுக தலைவருடைய தளபதியாக களமிறங்கி அவர்தான் 40 தொகுதிக்கும் சென்று பரப்புரை செய்து வந்தார். எனவே அவருக்கு ஒரு தேர்தல் பரிசாக, வெற்றி பரிசாக இந்த துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது கட்சியிலே மிக முக்கியமான ஒரு பதவியோ, ஏதேனும் ஒரு மிக முக்கியமான பதவி அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை உறுதி செய்யப்பட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை பிரத்யேகமாக நமது ஏபிபி நேயர்களுக்காக, ஏபிபியின் எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக நாம் பகிர்கிறோம் உங்கள் மூலமாக. ஜெயபிரியா, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் அதிக தொகுதிகள்ல வெற்றி பெறும்ன்றது கருத்து கணிப்புகள்லயுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்ததுதான். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இரண்டாவது இடம் யாருக்குன்றதுதான். அதிமுகவா பாஜகவான்னு. இப்ப இந்த தேர்தல்ல 2வது இடத்துல அதிகமா கெயின் பண்றது அதிமுகவா பாஜகவா? தற்போது உள்ள நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தற்போது நிலவரப்படி பார்த்தால் அதிமுகவுக்கு தான் 2ஆம் இடம் வந்திருக்கிறது. ஆனால் பாஜக கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 9 தொகுதிகள், குறிப்பாக கோவை உள்ளிட்ட
அண்ணாமலை போட்டியிட்டார். மிகப்பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ணாமலை ஜெயிக்க போகிறார், கோவை பாஜக வசமாகிறது, கொங்கு மண்டலத்தின் தலைநகராக கோவை வரப்போகிறது, கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக மாற்றப் போகிறார்கள், அண்ணாமலை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார், மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகிறார், எதிர்பாருங்கள் என்ற செய்தியாளர்களிடம் தொடர்ந்து பேசி வந்தார் அண்ணாமலை. ஆனால் தற்போது அண்ணாமலை 2ஆம் இடத்துக்கு என்றால் கருத்து கணிப்புகளும் அதைதான் சொன்னேன். அந்த வகையிலே தற்பொழுது எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட நமது எக்ஸிட் போல் மற்ற எக்ஸிட் போல்களை விட ஏபிபியின் எக்ஸிட் போலை மிக தெளிவாக கணித்திருந்தோம். 37 இடங்கள் உறுதியாக திமுக வெல்லும் என்றும் 2 இடங்கள் இந்த கட்சிக்கு பாஜக கூட்டணிக்கு ஒன்றும் அதிமுக கூட்டணிக்கு ஒன்றும் செல்வதற்கான வாய்ப்பு கேட்டு கொண்டோம். அது உண்மையிலே கிட்டத்தட்ட நடைபெற்றிருக்கிறது. தர்மபுரியிலே கிட்டத்தட்ட வெற்றி நோக்கி அவர்கள் சென்றிருக்கிறார். அதே போன்று விருதுநகரில் அதிமுகவும் கிட்டத்தட்ட குறைந்த வாக்கு இந்த 2 குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் இருக்கிறார்கள். ஆனால் வெற்றி திமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வரும் தகவல்கள் தெரிவிக்கிறார். ஆனால் வாக்கு வித்தியாசம் மிக குறைவு. அந்த வகையில் நம்முடைய கருத்து கணிப்பில் கூறியிருந்தோம். ஆனால் நீங்கள் கூறியது போல 2ஆம் இடத்திலே முழுமையான அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கா என்று வைத்து அந்த சதவீதத்தை வைத்து நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். தற்போதைய நிலவரம் படி பார்த்தீர்கள் என்றால் அஇஅதிமுக தான் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. நம்முடைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலும் 21% அதிமுகவும் 18 முதல் 19% வரை பாஜக கூட்டணியும் பெறும் என கூறியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த வகையில் தான் தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் உறுதியான தகவலை நம்மால் கூற முடியும். தற்போதைய நிலையில் 2ஆம் இடம் அஇஅதிமுக தான் இருக்கிறது. ஆனால் இந்த 2ஆம் இடத்திற்கான போட்டியில இந்த இரு கட்சிகளும் வசைப்பாடி கொண்டார்கள் என்பதை தான் மறுக்க முடியாது உண்மையாக இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் அஇஅதிமுக தான் 2ஆம் இடம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வந்து சுயேட்சையா ராமநாதபுரத்துல நின்னாரு. இந்த தேர்தல் மூலமா அதிமுக தொண்டர்களோட பலம் எனக்கு தான் இருக்குன்னு நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த தொகுதியில நின்னாரு. இப்ப அவரும் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் போட்டி போட்ட தேர்தலையே முதல் முறையா தோல்வியை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதன் முறையாக நாடாளுமன்றத்திற்காக அவர் எம்பி தேர்தலிலே களமிறங்கினார். ஆனால் பலாப்பழம் என்ற சுயேட்சை சின்னத்தில் கட்சியிலே போட்டியிட்டால் கட்சி மாறிவிட்டால் அதிமுக மீண்டும் செல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தின் காரணமாக சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்ற காரணத்திற்காக அவர் சுயேட்சையாகவே களமிறங்கினார். பாஜக சின்னத்திலே களமிறங்காமல் பலாப்பழ சின்னத்தில் இறங்கினார். ஒரு ஓபிஎஸ் இல்ல, அந்த ராமநாதபுரத்திலே பல ஓபிஎஸ்கள் போட்டியிருக்க ஓபிஎஸ் என்ற பெயரிலே பலர் களமிறங்கினார்கள். ஆனால் ஓபிஎஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு வாக்குகளை பெற முடியவில்லை என்பதுதான் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வெற்றியை அவரால் பெற முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது அவர் எவ்வளவு இடங்களிலே வாங்கியிருக்கார் என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கார் என்பதற்கான தகவல் நமது தேர்தல் ஆணையத்தினுடைய வரைகலை பகுதியிலிருந்து எடுத்து தருகிறேன். எந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கார் என்பது தற்பொழுது அந்த இடத்தை நோக்கிதான் பார்த்துக்கிறோம். ராமநாதபுரம் அந்த தொகுதியிலே, அதாவது தமிழகத்தில் உள்ள 39 தொகுதி 35வது தொகுதி. அங்கு தற்பொழுது நவாஸ் கனி கிட்டத்தட்ட 1,31,000 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஏனி சின்னத்திலே போட்டியிட்டு மிகப்பெரிய திமுக கூட்டணி சார்பிலே போட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தற்பொழுது பன்னீர்செல்வம் 2ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் 2,61,631 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் அங்கு 2ஆம் இடம் பெற வேண்டும் என்பதுதான். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நிச்சயமாக அஇஅதிமுக வேட்பாளரை விட அதிகம் பெற வேண்டும் என்று நினைத்தார். அதை செய்து காண்பித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவருக்கு அடுத்தபடியாக தான் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் வருகிறார். அவர் 77,869 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் 2,61,631 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே தான் தென்னகத்தின் தலைமகன் என்பதை நிரூபிக்கும் வகையிலே ஓபிஎஸ் தற்போது 2,60,60,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாகத்தான் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ எடப்பாடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் ஜெயபெருமாள் இருக்கிறார். எனவே இது தெல்ல தெளிவாக தென்னக பகுதியிலே ஓபிஎஸ்க்கான செல்வாக்கு தொடர்ந்து அஇஅதிமுகவில் இருக்கிறது என்றால் அஇஅதிமுகவின் பலரும் அவருக்கு வாக்களித்திருக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் இந்த வாக்கு எண்ணிக்கை தகவல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் மிக தெளிவாக ஓபிஎஸ் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து அவரால் வெற்றி பெற முடியவில்லை. கிட்டத்தட்ட 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். ஆனால்
அஇஅதிமுக தன் பக்கம் இருக்கிறது, தொண்டர்கள் தன் பக்கம் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவருடைய வாக்கு எண்ணிக்கை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 2,66,000 வாக்குகள் என்பது உண்மையிலேயே அவர் தான் உண்மையான அதிமுக நிரூபிக்கும் வகையில் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுக பல இடங்களிலே எந்த இடத்திலும் வெற்றி பெறாததும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக பார்க்கப்படுகிறது. எனவே தற்பொழுது நான் ஏற்கனவே எக்ஸிட் போல் போதும் சொல்லியிருந்தோம் இந்த கருத்தினை ஏபிபி நாடு மூலமாக மீண்டும் சொல்கிறேன். அஇஅதிமுக சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக ஒருங்கிணைந்த அதிமுகவை இணைய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இணையும் பட்சத்தில் தான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக திமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக இவர்கள் செயல்பட முடியும். திரும்ப இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தார்கள். பாஜக தலைவராக இருக்க அண்ணாமலை கூட கூறியிருந்தார், தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுக மாற்றம் ஏற்படும், அதிமுக என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று கூறியிருந்தார். எனவே இவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற இந்த ஸ்பேஸ் நிச்சயமாக உருவாகி இருக்கிற மாற்று கருத்தில்லை. தொண்டர்களும் அதை எண்ண கூடுவார்கள். அதே போன்று எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களும் இது குறித்து யோசிக்க கூடும். என்றால் ஒரு கட்சி, அஇஅதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டிலே, அதிக தொண்டர்கள் உள்ள கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு கட்சி அது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படி இருக்கும் பொழுது அதை ஒன்றிணைக்க வேண்டும், மீண்டும் புதிய ஒரு தலைமையுடன் எல்லா பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று எண்ணம் இருப்பது இயற்கைதான். அதற்கான முயற்சிகள் நிச்சயம் எடுக்கப்படும். சசிகலா கூட இது குறித்து மிக தெளிவாக கூறியிருந்தால், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒன்றிணைவோம், 2026 ஒருங்கிணைந்த அஇஅதிமுகவாக தேர்தலை சந்திப்போம் என கூறியிருந்தார். எனவே அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. அது நிச்சயமா நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பல தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சி 1,00,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. நம்ம நிறைய தொகுதியில மும்முனை போட்டி மாதிரியே பேசிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட நிலவரம் என்ன? நிச்சயமாக மும்முனை போட்டியாக நாம் பேசவில்லை. இது முதலிலிருந்தே ஏபிபி நாடுதான் மிக தெளிவாக நேயர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது, தமிழகத்திலே 4 முனை போட்டி நடைபெறுகிறது என்று. சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற ஒவ்வொரு வாக்கும் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அவர்கள் பிரிக்கின்ற வாக்குகள். ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட தென்காசி தொகுதி, தஞ்சாவூர் தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, மயிலாடுதுறை தொகுதி, மயிலாடுதுறை என்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள் மயிலாடுதுறைக்கு. எனவே மயிலாடுதுறை உள்ளிட்ட பல தொகுதிகளிலே 1,00,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது குறிப்பிடத்தகுந்த ஒரு அவர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் நாம் தமிழர் கட்சி சீமானுடைய அந்த ஒற்றை சிங்கம் என்று கூறுவார்கள், அந்த ஒற்றை சிங்கமாக அவர் அந்த ஒற்றை கொம்பன் என்ற ஒரு யானையை குறிப்பிடுவார்கள். ஒரு யானையாக இருந்தாலும் பலம் வாய்ந்த யானையாக, மிரட்டக்கூடிய யானையாக இருக்கும். அப்படிப்பட்ட கர்ஜிக்கும் சிம்மமாக இருக்கின்ற சீமான் ஒற்றை ஆளாக பம்பரமாக சுழன்று இது போன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிறந்த ஆதரவை பெற்றிருக்கிறார். ஆனால் வெற்றி பெறக்கூடிய சக்தியாக இவர்கள் மாறுகிறார்களா என்றால் நிச்சயமாக தற்சமயத்திற்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் போகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரை பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி கூட்டணி செல்ல என்றால் நடிகர் விஜயுடைய அரசியல் பிரவேசம் இருக்கிறது. எனவே இவர்கள் கூட்டணியில் இருப்பார்களா, தனித்து என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பினும் இந்த குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதம் என்பது நாம் தமிழர் கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்களா இருக்கக்கூடிய அண்ணாமலை, எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் பாஜக ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நாங்க இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை அடைவோம் அப்படின்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பு வந்தப்பயுமே அண்ணாமலையா தான் சொன்னாரு, நீங்க எங்களை நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க இரட்டை இலக்கம் வாங்குவோம். இப்ப நிலவரம் படி அண்ணாமலை சொன்னது நடக்குமா? அண்ணாமலைக்கு இன்று பிறந்த நாள். எனவே ஏபிபி நாடுவின் மூலமாக இந்த விவாதத்தின் மூலமாக அண்ணாமலைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லிவிடுவோம். ஆசிரியர் என்ற முறையிலே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணாமலைக்கு சொல்லுவோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணாமலை. உங்களுடைய கட்சி வளர்ந்து வருகிறது, பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்றால் மறுக்க முடியாது என்பதற்கான உதாரணம் தான் தற்போது அவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்கு சதவீதம்.
தென்னகத்திலே பாஜகவும் ஒரு கட்சியாக இருந்தது. குறிப்பாக தமிழகம், கேரளத்திலும் பாஜக ஒரு கட்சி, தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் இருந்ததை தவிர அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு கட்சியாகத்தான் இருந்து வந்தார்கள் இதுவரை. சில எம்எல்ஏக்கள் ஒரு சில தேர்தலை பெற்றிருந்தாலும் பெரிய அளவு பெற முடியாத அளவுக்கு இருந்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை தமிழகத்திலே அண்ணாமலை கூறியது போல நோட்டா கட்சியாக, ஒத்த ஓட்டு பெற்ற கட்சி என்றெல்லாம் கூறி விமர்சனங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பாஜகவும் ஒரு சக்தியாக வளர ஆரம்பித்திருக்கிற தமிழகத்திலே என்பதை, அந்த இரட்டை இலக்க சதவீதம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக, அடுத்த தேர்தலுக்கு தயாராகக்கூடிய மிக முக்கிய ஒரு கட்சியாக அவர்களும் களமிறங்கி போராடுவார்கள், களமிறங்கி ஆடுவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை தெளிமுகமாக மாற்றியிருக்க என்று பார்க்க வேண்டும். கேரளத்திலும் அவர்கள் கால் பதித்து ஒரு எம்பியை பெற்று விட்டார்கள் சுரேஷ் கோபின் மூலமாக. அந்த வகையில் 2ஆம் இடத்திற்கான போட்டியிலே தற்போது களமிறங்கி இருக்கும் பாஜக தான் ஒரு சக்தி தான், தமிழகத்தில் தாங்களும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் தற்போது அவர்களுடைய பெற்றுள்ள வாக்கு சதவீதங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு முழுமையான வாக்கு நிலவரங்கள் வரும்பொழுதுதான் பாஜக எத்தனையாவது இடம், 3ஆம் இடமா 2ஆம் இடமா என்பதை எல்லாம் உறுதி செய்ய முடியும். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜகவும் ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு களமிறங்க கட்சியாக இங்கே களமிறங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கிய செய்தியா, அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில பாஜகவை பின்னுக்கு தள்ளி சமாஜ்வாதி கட்சி வெற்றியை நோக்கி போயிருக்கு. இந்த அயோத்தி கோயில் பாஜகவுக்கு எடுபடலையா? இதை 2 வகையில நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ராமர் கோவில் அரசியலை மக்கள் ஏற்கவில்லையா? ஃபைசாபாத், அதாவது அயோத்தி அந்த நகரம் அமைந்துள்ள தொகுதி ஃபைசாபாத் தொகுதி. அங்கு பாஜக வேட்பாளர் தோல்வி முகத்திலே இருக்கிறார். எனவே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா என்று, அது அதற்கான டைமிங். அதாவது பாஜக இந்த பிரச்சனையை பல ஆண்டுகளாக பேசி வந்தார்கள். தாங்கள் இந்த பிரச்சனையை வைத்து கோவிலை கட்டினோம் என்பதை வைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் ஈடுபட்டார்கள் என்ற விமர்சனம் வெகுவாகவே வைக்கப்பட்டது. அந்த அரசியல் தேர்தலுக்கு முன்பால் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஜனவரியிலேயே நடத்திவிட்டார்கள். தேர்தல் தற்போதுதான் நடக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருந்தது. இந்த 3 மாதங்கள் இடைவெளி என்பது அந்த ராமர் கோவிலுடைய அப்போது கிடைத்த அந்த தாக்கம், அந்த ஒரு மத ரீதியாக மக்கள் உணர்ச்சி பூர்வமாக அணுகினார்கள் அந்த பிரச்சனையை. அந்த உணர்ச்சிகள் குறைந்து விட்டன. அந்த 3 மாத இடைவெளி என்பது ஒரு ஆறப்பட்டு விட்டது. அடுத்த பிரச்சனைகள் வர இந்த பிரச்சனை ராமர் கோவில் அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு, இணக்கம் குறைந்து விட்டது. அதனுடைய தாக்கமாக இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை அடிக்கடி பேசப்பட்டது. அங்கு இது ஒரு பெரிய ஒரு மத ரீதியான பிரச்சனையாக வைக்கப்பட்டதை மக்கள் விரும்பவில்லையோ என்பதை தான் இந்த தோல்வி முகம் என்பது எடுத்து காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்திலே இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். எனவே இதனுடைய பாதிப்பு தான் தற்போது வாக்குகள் குறைவு, அவர்கள் பாஜக எதிர்பார்த்த வெற்றி அங்கு கிடைக்காதது, 40 இடங்கள் கூட அவரால் வெல்ல முடியாது போன்றவை எல்லாம் இந்த ராமர் கோவில் அரசியலை மக்கள் ஏற்கவில்லை என்பதை தான் இந்த மக்கள் தீர்ப்பு எடுத்து சொல்கிறது. ஜெயபிரியா, இப்போ இந்தியா கூட்டணி 230+ இருக்கு. இப்ப ஆட்சி அமைக்கிறப்ப என்ன ஏதாவது சேஞ்சஸ் வருமா? என்னெல்லாம் காங்கிரஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஆட்சியை காங்கிரஸ் அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது 2ஆம் கட்டமாகத்தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், என்டிஏ, பாஜக தலைமையிலான என்டிஏ தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள். அதில் தற்சமயத்திற்கு வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான முயற்சிகளை ஏற்கனவே பாஜக தொடங்கிவிட்டது. என்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 240 இடங்கள் அவர்கள் வசமே இருக்கிறது. இன்னொரு 30-40 இடங்கள் தான் தேவைப்படுகிறது. அதை நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமாரும், சிவநாத் ஷிண்டே மற்றும் சில உபரி கட்சிகள் கிட்டத்தட்ட 6 சுயேட்சைகள் வேறு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவருடைய தயவுகளை நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள், அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்னென்ன நிபந்தனை கொடுக்க போகிறார்கள் என்றால், இவர்களுக்கு பாஜக தற்போது கடந்த ஆட்சியின் போது என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்தா என்பதால் அனைவரும் அறிந்ததுதான். எனவே அவர்கள் வைக்க வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன அந்த சமரசங்கள் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்தியா கூட்டணியும் தனக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இவர்கள் எல்லாம் திடீரென நாங்கள் பாஜகவுக்கு போகவில்லை, காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறோம் என்ற வகையில் வந்தார்கள் என்றால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஒரு தேசிய அரசு அமைப்போம்
என்ற வகையில் ஒரு புதிய கான்செப்ட் என்றால் இதே ஒரு இலங்கையில் கூட இது போன்ற ஒரு தகவல்கள் வந்தது. தேசிய அரசு எல்லா கட்சிகளும் இணைந்து கூட்டணியாக தேசிய அரசு அமைப்போம் என்ற வகையில் ஒரு 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 கருத்தை முன்வைத்தார்கள், சொல்லாடலை முன்வைத்தார்கள். அந்த கருத்தாடலுக்கு வரவேற்பும் இருந்து, ஆனால் அது அமையவில்லை. அது போல ஒரு கருத்தாடல் இங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தேசிய அரசு அமைப்பு இந்திய நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம் என்ற வகையிலே காங்கிரஸ் தலைமையிலே ஒரு தேசிய அரசாக அனைத்து கட்சிகளும் பங்கேற்று ஒரு கூட்டணி அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு அரசு அமைந்தால் என்றால் இந்தியாவிலே கூட்டணி அரசு அமையும் பொழுது நிர்பந்தங்கள் விதிக்கப்படும், பல சமரசங்கள் ஏற்படும், பல குழப்பங்கள் வரும். ஆனால் தற்சமயத்திற்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று மறுத்துவிட முடியாது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்டிஏவுக்குத்தான் முதல் வாய்ப்பு. பாஜக தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்றால் குடியரசுத் தலைவரும் நிச்சயமாக தேர்தல் ஆணைய விதிகளின்படி அதிக தனி பெரும்பான்மை கொண்ட, யாருக்கும் முழு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அதிக தனிப்பெரும் கட்சியாக பாஜகவை தான் இருப்பார்கள். பாஜக நிச்சயமாக எங்கள் கூட்டணிக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது, பெரும்பான்மை இருக்கின்ற வகையிலே அந்த கடிதத்தை கொடுப்பார்கள். கொடுத்த பிறகு நாளை அந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் நாளை நடைபெறும். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் அவர்களை அதிகாரப்பூர்வமாக அழைப்பார்கள். நான் கூறியது போல வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பு விழாவை நடைபெறும். நீங்கள் தான் பொறுத்திருந்த பாருங்கள், நாம் கூறுகின்ற இந்த தகவல் உறுதிப்படும். இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல முதல்ல இருந்தே இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றதுதான். அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கும், யாரு பிரதமர் வேட்பாளரா நிறுத்த வாய்ப்பு இருக்கு? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி என்றால் முதலில் இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் வேண்டும் என்றால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் வர வேண்டும். அதுவே நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அது நடந்தால் நிதிஷ்குமார் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ராகுல் காந்தி ஏற்க மாட்டேன் ஏற்கனவே பல தலைவர்கள் மம்தா பானர்ஜி போன்றோர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு ஏற்பாரா, காங்கிரசுடன் சமரசம் செய்து கொள்வாரா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. ராகுல் காந்தியை முழு மனதுடன் பிரதமராக அறிவிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார், மு.க. ஸ்டாலின் நிச்சயமாக அறிவிப்பார் என்றால் அவர் முதலிலிருந்தே அவர் சொல்லி வருகிறார். கடந்த முறை வெளிப்படையாக சொன்னார், இந்த முறை சொல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட அவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் மூலமாக ராகுல் காந்தியை பரிந்துரைப்பதற்கான ஏன்னா ராகுல் காந்தியை விளையாட்டாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய யாத்திரை இந்தியா முழுவதும் சென்ற யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது, இளைஞர்களுடைய பெரிய மாற்றம் இருந்தது. அதனுடைய விளைவுதான், அதனுடைய நேர்மறை விளைவுதான் காங்கிரசுக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி. மிகப்பெரிய கட்சி 97 இடங்களுக்கு மேல் பெற்றிருக்கிறார் என்பது கடந்த முறையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெற்றிருக்கிறார் என்பது அவருக்கு கிடைத்த வெற்றி தான். அது தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி கிடைத்த வெற்றி தான் இந்த காங்கிரஸ் கிடைத்த வெற்றி என்பது. எனவே அந்த வகையிலே அவரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நிதிஷ்குமார் வரும் பட்சத்தில் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என கட்டளையுடன் நிர்பந்தத்துடன் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை ஏற்பார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த மட்டிலே குறைவு, மிக மிக அரியது என்றுதான் கூற வேண்டும். பாஜக தற்போதே அந்த பணிகளை தொடங்கிவிட்டார்கள், ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல், டெல்லியிலிருந்து வந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல்.